அழகா இருக்கிற மனிதனை கண்ணூர் என்பது கபராளியாக மாற்றுது. பூனை கடந்து போகுதா, ஆஹா பூனை போயிட்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. சிலவங்களுக்கு கண்ணூர் அப்படி ஒன்று இல்ல, கண்ணூரா அப்படி ஒன்று இல்ல. என்ன சஃபரனுடைய மாதமா, இந்த மாதத்துல எதுவும் செஞ்சிடக்கூடாது, அந்த மாதத்துல தான் இருக்கிறோம். சஃபரனுடைய மாதம். சாதாரண காய்ச்சலில் இருந்து படுக்கையில் ஐசியூவில் கொண்டு பேர் சேர்க்கும் வரைக்கும் கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கும். சூனியம் பல நாட்களுக்கு பின்னால் தாக்கத்தை உண்டாக்கும். ஆனால் கண்ணூர் என்பது பட்ட உடனே தாக்கத்தை உண்டாக்கும். பொறாமையின் காரணமாக கண்ணூர் தாக்கம் உண்டாகும். 3 மாடி ஊடு கட்டிட்டாரா, அதை பார்த்து கொண்டு உள்ள மீகிதில்லை. இப்படிதான் இவன் கட்டினானோ இந்த 3 தட்டு ஊட, எங்காலதான் இவனுக்கு சல்லி வந்துச்சோ, கண் புருவத்தை உயர்த்துறது, வாயால சத்தம் என்று போடுறது, கண்ணூரினுடைய தாற்பயம் உண்டாகும். கண்ணூரினுடைய தாக்கம் பெத்த தாய் மகளுக்கு உண்டாகும், பெத்த தந்தை மகளுக்கு உண்டாகும். ஏண்ட கண் எனக்கே பட வாய்ப்பு இருக்குது. எப்படி ஏண்ட பேங்க் பேலன்ஸை பார்த்து ஏண்டையோ இது முடிஞ்சி. وَإِن يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ وَمَا هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ. صدق الله العلي العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: العين تدخل الرجل القبر وتدخل الجمل القدر، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் முழு உலகத்தையும் படைத்த ரஹ்மான். அந்த ரஹ்மான் மனிதனுக்கு கொடுத்த மிக விசேடமான ஒரு அருள் இருக்கிறது. மனிதனுக்கு கொடுத்த மிக விசேடமான ஒரு அருள் தான் இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்டால் அல்லாஹ் எனக்கு என்ன பொக்கிஷத்தை அருளை தந்திருக்கிறான் என்று கேட்டால் நாங்கள் எல்லாரும் பலவிதமாக பதில் சொல்லுவோம். எனக்கு ஊடு இருக்குது, எனக்கு பூமி இருக்குது, எனக்கு இப்படி செல்வங்கள் இருக்குது என்று பல விடயங்களை சொல்லலாம். கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக விசேடமான ஒரு அருள், ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் ஈமானினுடைய பாக்கியம். நானும் நீங்களும் ஈமானோடு வாழுகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கிற இந்த ஈமானினுடைய பாக்கியம் இருக்குது. இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த மிக 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 விசேடமான ஒரு பாக்கியம் என்று சொன்னால் அது தவறாக மாட்டார். அந்த அளவுக்கு ஈமானினுடைய பாக்கியம் இது விலை மதிக்க முடியாத பாக்கியம். ஈமானினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த ஈமானினுடைய பாக்கியம் தான் முதலாவது அந்தஸ்து. இது தனி ஒரு தலையங்கம். கண்ணியமானவர்களே, ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற விசேடமான ஒரு பாக்கியம் இருக்குது. மிக விசேடமான ஒரு பாக்கியம். ஈமானுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பாக்கியம் ஒன்று இருக்குது. இந்த பாக்கியம் இன்னைக்கு நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியத்தினுடைய பெருமதியை அதிகமானவர்கள் எம்மில் விளங்காதவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிக பெரும் ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் உடல் ஆரோக்கியம். ஆஃபியத்தான
ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான தேக சுகத்தோட இந்த வாழ்க்கை இருக்குது. ஈமானுக்கு பின்னால் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பாக்கியம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்துல ஆரோக்கியத்தை கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க, திராத்திரத்தை கேளுங்க. ஏண்ட ரப்பு என்னையும் உங்களையும் எப்படி வைத்திருக்கிறான்? கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்திக்கணும். ஏண்ட உடம்புட ராஹத் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத்துணை வருடங்கள் கழிந்துட்டு 20, 30, 40, 50, 60 வயதாகிட்டு இத்துணை நாளும் ஏண்ட கால் காலாகத்தான் இருக்குது. ஏண்ட கை கையாக எதை தொடணுமோ, எதை நடத்தணுமோ, என் கை எப்படி இயல்கணுமோ, இத மாதிரி என் ஒவ்வொரு உடம்பினுடைய உறுப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்குது. என் ரஹ்மான் இந்த பாக்கியத்தை பாக்கியமாக சரியாக தந்து அழகாக நடத்தி கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வினுடைய மிக பெரும் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். இது எப்ப தெரியுமா விளங்கும்? இது எப்ப தெரியுமா கண்ணியமானவர்களே விளங்கும்? இந்த பாக்கியத்தினுடைய பெருமதி, இந்த பாக்கியம் இல்லாமலாகினால் அல்லாஹ் பாதுகாக்கும், அப்பதான் விளங்கும். கண் இருக்குது, இந்த கண்ணினுடைய பாக்கியம் எப்ப விளங்கும் தெரியுமா? இந்த கண் எங்களிடத்துல இருந்து இந்த பாக்கியத்தை நாங்க இல்லாமல் ஆகின ஒருவராக இருந்தால், இருந்து இல்லாமல் ஆகினால் அதனுடைய பாக்கியம் பெருமதி எங்களுக்கு விளங்கும். உடல் ஆரோக்கியத்தோடு வாழுகிறோம், இந்த உடல் ஆரோக்கியம் எங்களிடத்துல இருந்து இல்லாமல் ஆகினால் இந்த ஒவ்வொன்றையும் பத்தி சிந்திப்போம். நான் இந்த நேரத்துல இப்படி இருந்தேனே, இப்படி அழகா சாப்பிட்டேனே, என் கையால இப்படி நான் பயன்படுத்தினேனே, இன்றைக்கு நான் ஊனமாக கஷ்டவாளியாக இருக்கிறேன் என்பதை எப்ப உணர்வோம் தெரியுமா? அந்த பாக்கியம் இல்லாமல் ஆகினால். கண்ணியமானவர்களே, அதனாலதான் அதிகமான துஆக்கள் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியா. யா அல்லாஹ், மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, துன்யாலையும் ஆகிரத்திலையும் தந்திடு ரஹ்மானே. ஏன் அந்த அளவுக்கு மிக பிரதானமான ஒரு பாக்கியம்தான் உடல் ஆரோக்கியம் என்பது. கண்ணியமானவர்களே, இன்றைய நாளையினுடைய தலைப்பு இந்த உடல் ஆரோக்கியம், திடகாத்திரமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அழகாக இருக்கிறோம், அழகான உடம்போட நடத்தையோட பேசுறோம், கதைக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு தெரியாம எங்களோட ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய மிக பயங்கரமான நோய் என்று சொல்லலாம். இன்றைக்கு எங்களோட பார்வையில சர்வசாதாரணமாக இருக்குகின்ற ஒரு விடயம், எங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய, இல்லாமல் ஆக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விடயம் என்று சொல்லலாம். கண்ணியமானவர்களே, அதுதான் கண்ணூர். கண்ணூர் என்றால் நாங்கள் லேசாக நினைச்சிருக்கிறோம், லேசான ஒரு விஷயம். சிலவங்களுக்கு கண்ணூர் அப்படி ஒன்று இல்லை, கண்ணூரா அப்படி ஒன்று இல்லை. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட தானே எதுவும் நடக்கும் கண்ணால. கண்ணியமானவர்களே, கண்ணூர் என்பது அல் ஐனு ஹக்குன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணூர் என்பது ஹக், உண்மையானது, உண்மையானது. கண்ணியமானவர்களே, எங்கட வீக்னஸ் என்ன தெரியுமா? எந்த விடயம் இஸ்லாம் சொல்லி இருக்குதோ, அதிகமாக இஸ்லாம் சொல்லி இருக்குது, ஆனாலும் எங்கட புத்திக்கு படுது இல்லை, எங்கட புத்தி அதை உணருது இல்லை, எங்கட புத்திக்கு எட்டுது இல்லை. இப்ப நாங்க அதை மறுக்கிறவர்களாக மாறுவோம். எங்கள் அதிகமானவர்கள் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதிகமானவர்கள் இருக்கிறோம். எங்கட புத்திக்கு படலையா நாங்க சிந்திக்கிறது, நாங்க பார்க்கிறது எங்கட புத்திக்கு அப்பால் பட்டதாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுதா? சில அல்லாஹ் பாதுகாக்கணும்,
சிலர்கள் நாம் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆக பயங்கரமான ஒரு விடயம். குர்ஆன் ஹதீஸ் சொல்லிட்டா, குர்ஆன் ஹதீஸ் உறுதிப்படுத்திட்டா, அதுக்கு பின்னால இங்க வேலை இல்ல, இதுக்கு வேலை இல்ல. இது அல்ல கண்ணியமானவர்களே, இதை படைத்த ரஹ்மான் அவனுடைய அந்த குதரத் இதை எல்லாத்தையும் தாண்டியது. நாங்க விளங்காத ஒரு லைன் ஒன்று இருக்குது, நாங்க பார்க்காத ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இதுதான் இஸ்லாம். நம்புறதுதான் இஸ்லாம். சொல்லப்பட்டுட்டா எங்கட புத்தி ஏற்குது இல்லையா, ஆனாலும் நம்புறது இஸ்லாம், ஈமான். அதுதான் ஈமான். கண்ணியமானவர்களே, எங்கட வீக்னஸ் இருக்கிறத நாங்க இல்லை என்று சொல்றது. ஒரு கூட்டம் சூனியம் இல்லை என்று சொன்னது, இன்னொரு கூட்டம் கண்ணூர் இல்லை என்று சொல்லுது. ஆனால் இதுக்கு எதிர்மாற்றமாக எது இல்லையோ இதை நம்புற ஒரு கூட்டம் இருக்குது, இதை நம்புற ஒரு கூட்டம் இருக்குது. பருவை சகுனன், காக்கா போகுதா, வாப்பா மௌத்தாகி, தம்பி மௌத்தாகி, குடும்பத்துல ஒருத்தர் மௌத்தாகி, வீட்டுக்கு முன்னால ஆண்ட வந்து நிக்குதா அல்லது ஒரு காகம் வந்து நிக்குதா, செத்து போனவர் வந்துறாரே என்ற ஒரு கதை. பள்ளி சுற்றுச்சென்றுதா இந்த நடக்க போகுது என்ற ஒரு கதை. இது எங்கட பழக்கத்துல இருக்குது. கண்ணியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, பூனை கடந்து போகுதா, ஆஹா பூனை போயிட்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. எது இல்லையோ அதை நம்புறது எங்கட சமுதாயம், எது இருக்குதோ அதை இல்லை என்றது சொல்றது எங்கட சமுதாயம். கண்ணியமானவர்களே, சஃபரினுடைய மாதத்துல இருக்கிறோம். இன்னும் அந்த ஜாஹிலியா கால பழக்கம் இருக்குது. சஃபரினுடைய மாதமா, இந்த மாதத்துல அந்த பேரை சொல்லலாட்டியும் அந்த மாதத்துக்குள்ள நுழைஞ்சா ஒரு எண்ணம் இல்லாம ஷா அல்லாஹ், சிலர்களை தவிர அல்லாஹ் பாதுகாத்தவங்க, தெளிவா வாழ்றவங்க அதிகமானவர்கள் அந்த பழக்கம் இருக்குது. ஜாஹிலியா கால பழக்கம் என்ன, சஃபரினுடைய மாதமா, இந்த மாதத்துல எதுவும் செஞ்சிடக்கூடாது, அந்த மாதத்துல தான் இருக்கிறோம், சஃபரினுடைய மாதம். கண்ணியமானவர்களை, இஸ்லாம் தடை விதிக்கல்ல, எந்த ஒன்றும் இல்லை என்று சொல்லல, இதுல எந்த ஒன்றும் பயங்கரம் இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான யுத்தங்கள் வெற்றி பெற்றது இந்த மாதத்துல. ஹைபரினுடைய யுத்தம் வெற்றி பெற்றது இந்த மாதத்துல. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் மிக ஆறுதலாக உடந்தையாக இஸ்லாத்துக்கு வழிவகுத்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தது சஃபரினுடைய மாதம். அடுக்கிக் கொண்டே போகலாம், அது தலையங்கம் கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே இது இஸ்லாம் சொல்லுதோ இதை நம்புறதுதான் ஒரு முஃமினுடைய, முஸ்லிமினுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, எனவே கண்ணூர் என்பது ஒரு பயங்கரமான ஒரு நோய், பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களில் விளங்கப்படுத்தினார்கள் இந்த கண்ணீரினுடைய, இந்த கண்ணூரினுடைய பயங்கரம் எப்படி இருக்கும், இதனுடைய பயங்கரம், இதனுடைய தாக்கங்கள், இதனுடைய தாற்பயம் எந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும். சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், இந்த கண்ணூர் என்பது ஹக்கானது, உண்மையானது. லவ் கான ஷைஉன் சாபிகல் கத்ரி, ஏதாவது ஒரு விடயம் அல்லாஹ்வினுடைய கதிரை முந்தும் என்று இருந்தால் லஸபகத்துல் ஐன். சுப்ஹானல்லாஹ், கண்ணூர் சம்பந்தமான வந்திருக்கக்கூடிய ரிவாயத்துகளை பார்த்தால் ஆச்சரியம். அல்லாஹ்வினுடைய கதிரை ஏதாவது ஒன்று முந்தும் ஆக இருந்தால் லஸபகத்துல் ஐன், சொன்னார்கள் கண்ணூர் முந்திவிடும், கண்ணூர் தாக்கத்தை உண்டாக்கும். கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, அந்த அளவுக்கு கண்ணூர் என்பது பயங்கரமான ஒரு விடயம். இன்னொரு ரிவாயத்தில் சொன்னார்கள், அல் ஐனு துத்கிலு ரஜுலல் கப்ர், அல் ஐனு துத்கிலு ரஜுலல் கப்ர். ஆரோக்கியமாக, திடகாத்திரமாக, நல்ல அழகா பாடி பில்டரா, எங்கட பாஷையில சொல்றதா இருந்தா நல்ல பாடி பில்டரா, வாட்ட சாட்டமா, அழகா இருக்கிற மனிதனை
கண்ணூர் என்பது கபராளியாக மாற்றிடும். துதுகிலுர் ரஜுலல் கபர், கபராளியாக மாற்றிடும். பின்னால் இன்ஷா அல்லாஹ் சம்பவங்கள் வரும். வதுதுகிலுல் ஜமலல் கிதுர், சொன்னார்கள் நல்ல அழகா பயணிக்கிற ஒட்டகத்தை சக்திக்குள்ளால கொண்டு வந்து சேர்த்து, சக்திக்குள்ளால கொண்டு வந்து சேர்த்துரும். கண்ணூர். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, பயங்கரமான ஒரு விடயம், ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரி. அல்லாஹ்வினுடைய கலா கதிருக்கு பின்னால் என்னுடைய உம்மத்தில் அதிகமானவர்கள் மரணிப்பார்கள் பில் ஐனி. அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பஅத கலாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன். என்ற உம்மத்தில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால் மரணிப்பார்கள் பில் ஐனி, கண்ணூரால மௌத்தாகுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீஉல் கர்கத்துக்கு நுழையறாங்க, மக்பராவுக்கு நுழையறாங்க. நுழைந்து அந்த மக்பராவில் அடக்கம் செய்தவர்களை பார்த்து சொன்னார்கள், ஏ மக்பரா வாசிகளே, கபராளிகளே, உங்களில் அதிகமானவர்கள் மரணித்திருக்கிறீர்கள் கண்ணூரின் மூலமாக. விளங்குதில்லை எங்களுக்கு? காய்ச்சல் தொடக்கம் பேரலைஸ் வரும் வரைக்கும் கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கும். சாதாரண காய்ச்சலில் இருந்து படுக்கையில் ஐசியூவில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கும். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் கண்ணூர் என்றா முட்டையில மட்டும்தான் கண்ணூர் படும், தின்ன போகல. அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. கண்ணூர் என்பது அது தனி வகை. அன்பிற்குரியவர்களே, எனவே கண்ணூர் என்பது பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சூனியம், சூனியம் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இன்னைக்கு பெரும் ஒரு கூட்டம் சூனியத்தை மறுக்கிறோம். இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, சூனியம் என்பது இஸ்லாம் ஹதீஸ் தெளிவாக சொல்லிருக்கிறது, இருக்கக்கூடிய ஒன்று. இதை செய்பவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் இஸ்லாம் விளங்கப்படுத்தியிருக்கிறது. சூனியம் யாருக்கு செய்யப்பட்டது? எம்முயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். எப்படி செய்யப்பட்டது, எவ்வாறு செய்யப்பட்டது, எதிலிருந்து செய்யப்பட்டது, எந்த இடத்தில் சூனியத்தினுடைய வைக்கப்பட்டது என்ற விடயங்கள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் மாற்றத்தை கண்டார்கள். யுஹய்யிலு அம்ரஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமையாக, ஆரோக்கியமாக, அழகாக விடயங்களை செய்யக்கூடியவர்கள். ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லமைக்கு மாற்றமாக ஏதாவது ஒன்று செய்ததை செய்யாதவர்களை போன்று உணர்வார்கள். செய்யாததை செய்தவர்களை போன்று, செய்ததை செய்யாததை போன்று தடுமாற்றத்துக்குரிய நிலைமையை சூனியம் உண்டாக்கியது. அல்லாஹ் பாதுகாத்தான். கனவில் அல்லாஹ் காட்டி கொடுத்தான். யாரு வைத்தது, எங்கே வைத்திருக்கிறான்? லபீத் இப்னு அஸம் என்று சொல்லக்கூடிய யகூதி சூனியம் செய்தான். எதில் செய்தான்? ஃபி மஷ்தின் வ முஷாத்தத்தின். தெளிவாக ரிவாயத் பதிவு செய்யப்படுகிறது. சீப்பினுடைய அந்த சீப்பில் இருக்கக்கூடிய முடி, அதனுடைய பற்கள் எடுத்து ஈச்சப்பழத்தினுடைய கீத்தில் அதனுடைய பாலில் சூனியம் செய்யப்பட்டது. ஃபி பிஇரி திர்வான் அல்லது தர்வான், அந்த கிணற்றினுடைய அடியில் வைக்கப்பட்டது. அல்லாஹ் காட்டினான், கனவில் காட்டினான், அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வினுடைய நபி 11 முடித்துகள் போடப்பட்டது. 11 முடித்துகளையும் அவிழ்க்கக்கூடிய 11 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கினான் 2 சூறாக்களில். குல் அஊது பிரப்பில் ஃபலக் உத்ரு குல் அஊது பிரப்பின் நாஸ் கஅன்னமா கரஅ ஆயத்தன் இன்ஹல்லத் உக்தா. ரிவாயத்தில் வந்திருக்கிறது, ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதும் பொழுது ஒவ்வொரு முடிச்சையும் அல்லாஹ் அவிழ்த்தான். அந்த முடித்துகள் அவிழ்க்கப்பட்டது, அவிழ்ந்தது.
அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான். சூனியத்தினுடைய தாற்பயம் தாக்கம் அதை பலவிதமாக பிரிப்பார்கள். சூனியம் என்பது ஒரு மனிதனை மாசக்கணக்கில் தாக்கும், வருடங்களுக்கு பின்னால் தாக்கும். சூனியத்தினுடைய தாற்பயத்தை பல கிதாபுகள்ல பலவிதமாக எழுதியிருக்கிறாங்க. எப்படி தாக்கும்? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை உண்டாக்குவதற்காக வேண்டி சூனியத்தை பயன்படுத்துவார்கள். சூனியத்தினுடைய தாக்கம் பல நாட்களுக்கு பின்னாலும் தாக்க முடியும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சூனியத்தையும் கண்ணூரையும் கொண்டு வரும் பொழுது சூனியம் பல நாட்களுக்கு பின்னால் தாற்பயத்தை தாக்கத்தை உண்டாக்கும். ஆனால் கண்ணூர் என்பது பட்ட உடனே தாக்கத்தை உண்டாக்கும். மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளவு பயங்கரமான ஒரு விடயம். நபிமார்கள் கூட பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். குர்ஆனில் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன்மார்களை பார்த்து சொன்னார்கள், وقال يا بني لا تدخلوا من باب واحد وادخلوا من ابواب متفرقه. மிஸ்ரினுடைய வாயிலுக்குள்ளால மகன்மார்கள் நுழைய போறாங்க. இமாமுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, இந்த ஆயத்துக்கு கீழால மகன்மார்கள் அழகான உடம்புடையவர்கள், திடகாத்திரமுடையவர்கள், பார்த்தால் பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வையை இழுக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய அழகு இருக்கும். அல்லாஹ் வஹி அறிவித்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மகன்மார்களே, என் அன்பின் மகன்மார்களே, நீங்க ஒருவரும் ஒரு கதவின் மூலமாக நுழைந்திட வானம். நீங்க எல்லோரும் பிரிந்தவர்களாக பல கதவுகளின் பக்கம் மிஸ்ரினுடைய வாயிலில் நுழையுங்க. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், மனிதர்களினுடைய கண் என்பது ஆபத்தானது. அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவர்களுடைய மகன்களுக்கு, ஹஜ்ரத் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணூரில் இருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தைகளை அழைத்தார்கள், துஆவை ஓதினார்கள். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா. அல்லாஹ்வினுடைய பரிபூரணமான பெயரை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா, பயங்கரமான எல்லா விதமான அட்டூழியம் புரியக்கூடிய ஷயாத்தீன்களில் இருந்து பாதுகாவல். வ மின் குல்லி ஐனில் லாம்மா, பழிக்கக்கூடிய கண்களில் இருந்து, அந்த கண்ணூர்களில் இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இந்த துஆவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்களுக்கு ஓதி பாதுகாவல் தேடினார்கள். நபிமார்கள் பாதுகாவல் தேடின ஒரு விடயம்தான் கண்ணூர் என்பது. அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கண்ணூர் என்பது பயங்கரமான ஒரு அம்சம். இந்த கண்ணூர் எதால, எந்த முறையில் இந்த கண்ணூரினுடைய விடயம் உண்டாகும்? கண்ணூர் என்பது உலமாக்கள் பல விதங்களாக பிரித்திருந்தாலும் இந்த கண்ணூர் என்பது இரண்டு விதங்களில் உண்டாகும். முதலாவது கண்ணூரினுடைய தாக்கம் அல் ஹஸது வல் ஹக்து, பொறாமை, உள்ளத்துல வஞ்சகம், குரோதம், பொறாமையின் காரணமாக கண்ணூர் தாக்கம் உண்டாகும். மாஷா அல்லாஹ், 3 மாடி வீடு கட்டிட்டாரா, அதை பார்த்து கொண்டு உள்ளம் மீகிதில்லை. எப்படிதான் இவன் கட்டினானோ இந்த மூணு தட்டு கூட, எங்காலதான் இவனுக்கு சல்லி வந்துச்சோ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கெட்டினாரு, யா அல்லாஹ் எனக்கு தேவையா, எனக்கும் அதே மாதிரி தந்துரு, கேட்கறதுல பிரச்சனை இல்லை. இன்றைக்கு மனது எப்படி கேட்குது, எப்படிதான் கெட்டினானோ இவன் இந்த ஊட என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அவருக்கு பாதுகாப்பு தேடக்கூடிய முறைகள் இருக்குது. இது கண்ணூர், பொறாமையின் காரணமாக கண்ணூர் உண்டாகும். அன்பிற்குரியவர்களே, இதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள். எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ, எந்தெந்த முறையில் துன்புறுத்தல்களை ஏற்படுத்த முடியுமோ குறைஷியர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுல ஒன்றுதான் சூனியம் செய்ய வைத்தார்கள். சூனியத்தில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாவல் தேடி வைத்தார். கண்ணியமானவர்களே, கடைசியில் எல்லா விதங்களையும் செய்து பார்த்த குறைஷியர்கள் தேடி பார்த்தார்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பது என்று தீர்மானித்தவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? அந்த மனிதனை பற்றி ரிவாயத்தில் எழுதுகிறார்கள். இமாம் கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃசீரில் எழுதுகிறார்கள், கான ரஜுலுன் மினல் அரப், அரபிகளில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன் தெரியுமா? யம்குசு லா யஅகுலு யௌமைனி அவ் ஸலாஸ். அந்த மனிதன் என்ன செய்வான் என்றால் 2 நாள் 3 நாள் சாப்பிட மாட்டான். 2 நாள் 3 நாள் சாப்பிடாம பசியில அப்படியே உடம்புட அந்த தாக்கத்தை அப்படியே வைத்துக்கொண்டு அந்த மனிதன் ஒரு போர்வையால போத்தி கொண்டு இருப்பானாம். அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய விடயத்தை எழுதுறான். 3 நாள் 2 நாள் பசியில் இருந்தவன் திடீரென்று அவனுடைய அந்த கபாவை, அவனுடைய அந்த போர்வையை தூக்கியவனாக வெளியில் வருகின்ற ஆடு அல்லது ஏதாவது ஒரு பிராணி இதை பார்த்து அவன் சொல்லுவானாம், லம் அரகல் யௌமி இப்லன் வலா கனமன் அஹ்ஸன மின் ஹாதிஹி. அவன் கண்ணை உயர்த்தியவனாக அந்த ஆடையோ ஒட்டகத்தையோ பார்த்து சொல்லுவானாம், இன்றைய நாளையில் இதை போன்று அழகான ஒட்டகத்தையோ ஆடையோ நான் பார்க்கவே இல்லை என்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவானாம். அந்த ஆடு அல்லது அந்த ஒட்டகம் ஒரு அடி கூட முன்வைக்க மாட்டாது. இவன் வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆடு அல்லது ஒட்டகம் அதே இடத்தில் படுத்துவிடும். நம்புவோமா? கண்ணியமானவர்களே, கண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாற்பயத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார். கதிர்வீச்சுகள் சயின்டிபிக்கல் ரீதியான விஷயம். கண்ணியமானவர்களே, நாங்க கேள்விப்படுவோம், கண் பார்வையால சிலர்கள் பொதிந்து எரியக்கூடிய நெருப்பை அணைப்பார்கள். ஊதி வைத்த பலூனை கண் பார்வையை வைத்து உடைப்பார்கள். கண்ணினுடைய தாற்பயம், அந்த கண்ணினுடைய ஈர்ப்பை எல்லாம் வைத்திருக்கிறான். மேக்னெட்டிக் பவரை வைத்திருக்கிறான் கண்ணில. இது எங்கேயும் அல்ல, இஸ்லாம் நேரத்தோடைய சொல்லிட்டு நாங்க இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை கண்ணுக்கு வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, எனவே குறைஷியர்கள் பார்த்தாங்க, ஆஹா, நாங்க எவ்வளவு வழிகளை கண்டுட்டோம், இவன் தான் ஆள். கூப்பிட்டாங்க, அரைச்சார்கள். அந்த மனிதனை அழைத்து சொன்னார்கள், ஒரு மனிதன் இருக்கிறார், அவரை உன்னுடைய கண்ணால் நீ பார்க்க வேண்டும், உன்னுடைய கண்ணினுடைய தாற்பயம் அந்த மனிதனுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்ல அவனும் வருகிறான். அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, சாப்பிடாமல் இருக்கிறான். அவனுடைய போர்வையை போத்துகிறான். அவனுடைய போர்வையை திறந்து அந்த கண்ணின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முயல்கிறான். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி வச்சிட்டான். அல்லாஹ்ட நபியே, அல்லாஹ் விடுவானா? குர்ஆன் வஹி வருகிறது, வஇயகாதுல் லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். நபியே நாயகமே, அந்த இறை மறுத்தவர்கள் நெருங்கி விட்டார்கள். லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளால உங்களை தாக்குவதற்கு அவர்கள் நெருங்கி விட்டார்கள் நாயகமே என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் பாதுகாவலை இறக்கி வைத்தான். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம், குர்ஆன், ஹதீஸ் சொல்லுகின்ற உண்மை. பொறாமையின் காரணமாக கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகும்.
நான் மேலோட்டமாக இருக்கிற விடயத்தை சொல்றேன். இதை உள்ளுக்கால எப்படியெல்லாம் உண்டாகும் என்றால் நேரம் போய்விடும். இரண்டாவது விடயம், கண்ணூர் தாக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் அல் அஜா. முதலாவது பொறாமை, குரோதம், விரோதத்தால கண்ணூருடைய தாக்கம் உண்டாகும். இரண்டாவது அல் அஜா. கண்ணியமானவர்களே, குரோதம், விரோதம், பொறாமையால விலங்கிதான் கண்ணூருடைய தாக்கம் உண்டாகும். ஆனால் இரண்டாவது வரக்கூடிய பங்கு இருக்குதானே, அல் அஜா, ஆச்சரியத்தால உண்டாகிறது. இது ஆக பயங்கரம். இது விளங்குறது இல்லை. இந்த கண்ணூரினுடைய தாக்கம் விளங்குறதே இல்லை. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் நாங்க நினைப்போம் ஒருவர் இன்னொருவரை தான் தாக்க முடியும். ஒருவர் கண்ணால திண்டம் என்றுவோமே, பார்த்து ஏங்குறது, வாயால ஹா இப்படியா. கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, கண் புருவத்தை உயர்த்துறது, வாயால சத்தம் என்று போடுறது, கண்ணூரினுடைய தாற்பயம் உண்டாகும். மனதால வாயால தான் சொல்லணும் என்று இல்லை, சைக்கிணைகளாலும் கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகும். நாங்க நினைப்போம் பக்கத்து வீட்டார் அல்லது எங்கேயோ இருக்கிறவர் இவரால தான் உண்டாகுமா? இல்ல, அது ஒரு பக்கம் உண்டாகும். கண்ணூரினுடைய தாக்கம் பெத்த தாய் மகளுக்கு உண்டாகும், பெத்த தந்தை மகளுக்கு உண்டாகும், குடும்பத்தில் இருந்து தாக்கும். கிட்டத்தில் நான் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். கண்ணியமானவர்களே, ஒரு மணமகள் திருமணத்தினுடைய வைபவத்தின் பொழுது அழகாக ஜோடிக்கப்பட்டு மணமகளாக ஸ்டேஜில் அவளை வைக்கப்பட்டிருக்குது. தாய் வந்து, ஏண்ட மகளா இது, இவ்வளவு அழகா இருக்கிறா என்று சொன்னது மட்டும்தான் அந்த மணமகளினுடைய 2 கண்ணும் குருடாயிற்று. கண்ணியமானவர்களே, நடந்த சம்பவம். தாய், மகன், மகள், குடும்பம் தாக்கங்கள் உண்டாகும். அது ஒரு புறம். இன்னொன்று இருக்குது, ஏண்ட கண் எனக்கே பட வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஏண்ட பேங்க் பேலன்ஸை பார்த்து ஏண்டையோ இது முடிஞ்சி போச்சு, ஏண்ட வாகனத்தை பார்த்து இப்படி வசந்தா இருக்குது. முன்னுக்கால வார்த்தைகள் வரும், அது என்ன சொல்லணும், எப்படி பாதுகாவல் பெறணும், அதுவும் வரும். ஏண்ட உள்ளத்தால நான் எனக்கே ஏண்ட தாக்கம் உண்டாகும், எனக்கே படும். இவருக்கு குளிய வெட்டி கொள்றது. ஏண்ட ஊட பெயிண்ட் அடிச்சுட்டு பார்த்து இப்படி ஊடு குவாலிட்டியா இருக்குதானே, 3 தட்டும் ஜொலிக்குது. கண்ணியமானவர்களே, ஏண்ட தாக்கம் எனக்கே உண்டாகும். அல் அஜாப், ஆச்சரியத்தால உண்டாகிற விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 2 தோழர்கள், ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப், ரிவாயத்தில் வருகிறது, அஹ்மதில் பதிவாகக்கூடிய ரிவாயத், இதா கானு ஷுஅபில் ஹஸார் மின் ஜுஹ்ஃபா என்ற பிரதேசத்துல, அந்த பகுதியில ஒரு கணவாய்க்கு கீழால் 2 தோழர்கள், ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப், ஆமிர் இப்னு ரபீஆ என்று சொல்லக்கூடிய தோழர்கள். ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் என்று சொல்லக்கூடியவர் அழகான உடம்புடையவர். எப்படி? அழகான உடம்புடையவர், கட்ஸ். என்னோட பாஷையில சொல்றதுன்னா 6 பேக் எல்லாம் இருக்குது என்று சொல்லுது. அப்படி சும்மா வாட்ட சாட்டமா இருக்கிற ஆள். இவரு 2 தோழர்களும் குளிக்க போறாங்க. ஸஹ்ல் இப்னு ஹுனைஃப் ஆடைய கலற்றதுதான் கடன். பக்கத்தில் இருந்த ஆமிர் இப்னு ரபீஆ உடம்ப பார்த்து சொன்னாரு, என்னோட பாஷையில சொல்றதா இருந்தா வாவ் பியூட்டிஃபுல் என்று சொல்லுவோமே, என்னோட பாஷையில இப்படி ஒரு உடம்பா இப்படி இருக்குது, என்ன செஞ்சீங்க இதை வளர்க்கறதுக்கு? எங்கட பாஷையில நாங்க சொல்றதா இருந்தா இதே மாதிரி சொன்னாரு. இத மாதிரி உடம்ப நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு அழகு, சொன்னது மட்டும்தான் கடன். அப்படியே விழுந்துட்டாரு. தூக்கி கொண்டு போறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நல்லா இருந்தாரு யா ரசூலல்லாஹ், தடகாத்திரமா இருந்தாரு, பாடி பில்டரா இருந்தாரு, பார்க்க வாட்ட சாட்டமா இருந்தாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியா, திடீரென்று படுக்கையாகிட்டாரு. ஹல் தத்தஹிமூன, யாராவது சந்தேகப்படுறீங்களா இவருக்கு? இவரோட ஆமிர் இப்னு ரபியா குளிச்சு கொண்டு இருந்தாரு. அழைத்தார்கள் ஆமிர் இப்னு ரபியாவை. என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லல, உடம்ப பார்த்தேன், இப்படி இருக்கிறாரே என்று நான் சொன்னேன். சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் ஒரு விதமான பயங்கரமான ஒரு கோபத்தினுடைய அடையாளம் வெளிவந்தது. அலாம யக்துலு அஹதுக்கும் அஹா, அலாம யக்துலு அஹதுக்கும் அஹா, உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரனை கொலை செய்ய முயல்கிறீர்களா? எங்க பாவித்தாங்க, கொலை திட்டம் செய்ய விரும்புகிறீங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், சகோதரனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியம் தரக்கூடிய விடயத்தை கண்டால் என்ன சொல்ல வேண்டும்? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். இதுதான் வரணும், இதுதான் பாதுகாக்கிற முறை. ஆச்சரியமான விஷயத்தை கண்டுட்டோமா? ஏண்ட பேங்க் பேலன்ஸ் நான் கண்டுட்டேனா, இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, ஏண்ட ரப்பினுடைய நாட்டம், ஏண்ட ரப்பினுடைய குதிரத், ஏண்ட ரப்பு தந்தான் நான் சேகரித்து வச்சிருக்கிறேன். வரணும், இதுதான் வரணும். இந்த வார்த்தை வரலையா, இதை பலகோணும் ஸ்ரீதேவி, இந்த வார்த்தையை கொண்டு வரணும். எந்த நேரமும் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் பாடமாக்குங்க. லேசான வார்த்தை, அவர் கணக்குக்கு எழுதி பாடமாக்குற வார்த்தை இல்லையே, லேசி வாழ்க்கையில பழக்கத்துல புழக்கத்துல கொண்டு வரணும். மாஷா அல்லாஹ், ஒருவரை பார்த்துட்டோமா ஆச்சரியமா, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹ்வோட உதவியால தான் வந்திருக்குது. இந்த வார்த்தையை பாவித்தால் உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணூரினுடைய தாக்கம் இல்லாமல் ஆகிடும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலௌலா இத்தகல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ். நீங்க ஒரு தோட்டத்துக்கு நுழைஞ்சிட்டீங்க என்றால் ஆச்சரியத்தை பாக்குறீங்க, அழகா இருக்குது, பசுமையா இருக்குது, சொல்லுங்க மாஷா அல்லாஹ். இதனுடைய பெனிஃபிட் என்ன? ஒரு ஊட பாக்குறீங்க, 3 தட்டு 4 தட்டு பெருசா இருக்குது, அவ்வளவு அலங்காரமா இருக்குது, ஆசை வருது, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், சம்பாதித்து இருக்கிறாரு என்று பாவீங்க. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ஐயுத்தியனி கைரம் மின் ஜன்னதிக், அதை விட சிறப்பானது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடும். உடலை பாக்குறீங்க, ஆரோக்கியத்தை பாக்குறீங்க, உங்களுக்கு இல்ல, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், துஆ செய்யுங்க, அதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடும். குர்ஆன் சொல்லித்தார உண்மை. கண்ணியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, எனவே தெளிவாக இந்த முறைகளின் மூலமாக கண்ணூரினுடைய தாக்கங்கள் உண்டாகும். இப்படியே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். நேரம் குறைவானது, அதிகமானவங்க பசியில இருப்பீங்க, இஷா தொழுதுக்கு பின்னால சாப்பிடுவோம், முக்கியமான தலையங்கம் என்றதுனால ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு கொள்வோம். கண்ணியமானவர்களே, கண்ணூர் உண்டாகினால் முதலாவது நான் சொன்னேன், பார்த்துட்டோம், துஆவை ஓதிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியால் கண்ணூரினுடைய தாக்கம் பார்த்தவருக்கு உண்டாகாது, பார்க்கப்பட்டவருக்கு உண்டாகாது. கண்ணூரின் மூலமாக ஒரு மனிதன் தாக்கப்பட்டு விட்டார் என்றால் அவருடைய அடையாளம் என்ன? இமாமுனா இப்னுல் ஜௌஸி என்று நினைக்கிறேன், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க 200க்கும் மேற்பட்ட அடையாளங்கள். அதில் மிக முக்கியமான ஓரிரு அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு கண்ணியமானவர்களே, அதிகமான எங்களின் நோய்கள், உடம்பில் நோய் வருது, காய்ச்சல் வருது, ஏன விடயம் வருது, நாங்க சொல்லுவோம் அடுத்த பக்கம்தான். ஆனால் சில நேரங்களில் அது கண்ணூரின் மூலமாக உண்டாவதாகவும் இருக்கலாம். ஏன்? ஹதீஸ் சொல்லிருக்கிறது, அதிகமானவர்கள், அதிகமான நோய்கள் கண்ணூரின் மூலமாக தான் உண்டாகும். எனவே ஒரு மனிதனுக்கு கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகிட்டால்
கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய அடையாளங்களில் சிலவை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஹுஸ்னுன் தாயிமுன் முஸ்தமிர். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய உள்ளத்துல என்னத்தான் செஞ்சாலும் தொடர்ச்சியான கவலை வந்து கொண்டே இருக்கும். இது எங்களோட புத்திக்கு படாத தாக்கங்கள். உள்ளத்துல கவலை கவலை கவலை, என்னத்தை செஞ்சும் வேறல்ல. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உள்ளத்துல கவலை. என்ன கவலைன்னு எனக்கே தெரியா. நிம்மதியா வாழ்றேன், மனைவிட்ட பிரச்சனை இல்லை, உம்மா வாப்பட பிரச்சனை இல்லை, பிள்ளைகிட்ட பிரச்சனை இல்லை, ஆனாலும் மனசு பாரமாவே இருக்குது. மனசுல நிம்மதியே இல்லை. தொடர்ச்சியான கவலைகள் உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னார்கள். கண்ணூர் தாக்கப்பட்டார். எழுதுகிறார்கள், தொடர்ச்சியான நெருக்கடி இருக்கும். தொழிலையும் தான், வாழ்க்கையிலையும் தான், வீட்டிலையும் தான், எல்லா நிலைமைகளையும் நெருக்கி 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 உள்ளமெல்லாம் நெருக்கமாக இருக்கும். தொழிலையும் நெருக்கத்தை உண்டாக்கும் கண்ணூரினுடைய தாக்கம். கண்ணியமானவர்களே, புகாஉன் முதக்கர்ரிர் கிதாபில் எழுதுறாங்க, தொடர்ச்சியான கண்ணீர். குறிப்பாக குர்ஆனை பெரட்டினா இவரை நினைக்காமலேயே கண்ணீர் வருது. ஜிக்ர் செய்ய ஆரம்பிக்கிறாரு, இவர்கிட்ட கண்ணில இருந்து ஆட்டோவா கண்ணீர் வருதுண்டா, கண்ணூர் இவருக்கு தாக்கப்பட்டிருக்குது. தொழுகையில இருக்கிறாரு, தொழுகையில் அதிகமாக கொட்டாய் போகுது. வளமைக்கு மாற்றமாக, வளமைக்கு தொழுகிறாரு, சோம்பேறிதானத்துல ஒன்று போகுது, அது இல்லை. தொடர்ச்சியா இவர் என்னத்தை செஞ்சாலும் ஹால் விட்டு கொண்டே இருக்கிறார் கொட்டாய். குறிப்பாக தொழுகையில் அமல் இபாதத்து செய்யும் பொழுது கொட்டாய் அதிகமாக போகுதா, கண்ணூரினுடைய தாக்கம். உற்சாகமாக இருந்தவரு, நல்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்தவரு, வீட்டுல வந்து இந்த நேரமும் தூங்கி கொண்டே தான் புள்ள இருக்குது. நல்ல ஓடி திரிஞ்சு கொண்டு இருந்தவன் திடீரென்று கட்டிலோடே இருக்கிறாரு. எந்த நேரமும் தூக்கமஸ்து, நஷாத்தா உஜாரா உற்சாகமா இருந்தவரு இப்ப இந்த நேரமும் படுத்து கொண்டே இருக்கிறாரா. கண்ணூரினுடைய தாக்கம் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்கள், ஏராளமான அடையாளங்கள் கண்ணூரினுடைய தாக்கங்களாக எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில தாக்கங்கள் எந்த வீட்டில் கண்ணூர் தாக்கப்பட்டிருக்கிறதோ வீடுகள்லையும் கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தோழர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், வீட்டுல எப்ப பார்த்தாலும் பரக்கத் இல்ல, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. சொன்னாங்க, உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு திரைய போடுங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களோட வீட்டுக்கு முன்னால் தொழுகை இல்லாத ஒரு சகோதரர் கடந்து செல்லுகிறார். அவருடைய பார்வை பட்டு இருக்கிறது. பார்வையினுடைய முசீபத் வீட்டில் பரக்கத்து கிடையாது, வீட்டுக்கு உண்டாகும். வீட்டுல பிரச்சனை, சோதனை. சொன்னாங்க, வீட்டுல உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், அதிகமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளால உண்டாகும். கணவன் மனைவிக்கு மத்தியில், உம்மா வாப்பக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில் அடுக்கி கொண்டே போகலாம். பிரச்சனைகள் காரணம் இல்லாம வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக எழுதுறாங்க, நான் முக்கியமானவைகளை மட்டும் சொல்லுகிறேன். அதிகமானவங்க இந்த விஷயத்தை கேட்டு இருந்தாங்க, கிதாபுல பார்க்க போலதான் கிடைச்சிச்சு. வீடை எவ்வளவுதான் துப்பராக்கி வைத்தாலும், எவ்வளவுதான் கூட்டினாலும் எங்க இருந்து வருது என்று தெரியா. சின்ன சின்ன எறும்புகள் அப்படியே தொடர்ச்சியாக கெட்டி கொண்டிருக்கும். புழு பூச்சிகள் எங்க இருந்து வருது என்று தெரியாது. எவ்வளவு ஒரு நாளைக்கு துப்பராக்கினாலும் வந்து கொண்டே இருக்குதா. கண்ணூர் தாக்கப்பட்ட வீடாக அது இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எவ்வளவுதான் வீட்டை அலங்குபடுத்தினாலும், லைட் போட்டாலும் வீடு இருட்டு ஒரு சூழலை வெளியாக்குதா, அந்த வீட்டுக்குள்ளால் கண்ணூரினுடைய தாக்கம் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கிதாபுகள்ல பலவிதமான அடையாளங்களை எழுதியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த கண்ணூரில் இருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது? நாம் ஒவ்வொருவரும் எப்படி பாதுகாப்பு பெறுவது? முதலாவது 2 விடயம் கண்ணூரில் இருந்து ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய விடயம் கண்ணூரில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு. முதலாவது, கண்ணூருக்கென்றே குறிப்பான அஸ்கார்கள், ஔராதுகள் இருக்குது.
இதே ஔராதுகளோடு சேர்த்து காலையில் மாலையில் ஓத வேண்டிய ஔராதுகள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. யார் பக்குவமாக பேணுதலாக இந்த ஔராதுகளை ஓதி வருவார்களோ கண்ணூரில் இருந்து பாதுகாப்பை அல்லாஹ் கொடுப்பார். கண்ணூருக்கென்றே விசேடமான துஆ இருக்குது. أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم أعوذ بكلمات الله التامة من غضبه وعقابه ومن شر عباده ومن همزات الشياطين وأن يحضرون. ஏராளமான துஆக்கள் இருக்கிறது. எழுதி பாடமாக்குங்க. பள்ளியில ஹஸ்ரத்மார்கள் இருக்கிறாங்க, எழுதி பாடமாக்குங்க, ஒவ்வொரு நாளும் ஓதுங்க. முதலாவது. இரண்டாவது, மன் அகல பிஸப்இ தமராத்தின் மின் அஜ்வா, அஜ்வா வகையை சேர்ந்த 7 ஈட்டப்பழங்களை யார் சாப்பிடுவார்களோ அவருக்கு எந்த ஒரு நஞ்சுத்தனமும் எந்த ஒரு சூனியமும் தாக்காது. இந்த ஹதீஸுக்கு கீழால் முஹத்திஸூன்கள் எழுதுகிறார்கள், கண்ணூரினுடைய தாக்கத்தில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பார். 7 ஈச்சப்பழம் அஜ்வா வகையை சேர்ந்த ஈச்சப்பழம். சில கிதாபுகள்ல இருக்குது அந்த அஜ்வா வகையை சேர்ந்த ஈச்சப்பழம் இல்லையா, ஏனைய ஈச்சப்பழத்தை திண்டாலும் அந்த நன்மை அந்த பாதுகாப்பு கிடைக்கும். ஆனாலும் சிறந்தது ஹதீஸில் வந்த அஜ்வா வகையை சேர்ந்த ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிடுவது. கண்ணியமானவர்களே, கண்ணூர் தாக்கப்பட்டு விட்டது. தாக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்றால் 2 விதம் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு முடிவுக்கு வருகிறேன். முதலாவது, கண்ணூர் ஒரு மனிதனுக்கு தாக்கப்பட்டு விட்டது என்று அறிந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரதானமான மருத்துவம் மறந்து எந்த மனிதன் கண்பட்டான் என்று உறுதியாகினால் அந்த மனிதனை வைத்து குளிப்பாட்டி அந்த மனிதனுடைய தண்ணீரை எடுத்து குளிப்பாட்ட வேண்டும். கண்ணூர் பட்டவரை குளிப்பாட்டுவோம். இன்றைக்கு அது சாத்தியமா? யார்ட்டையாவது பேசி நான் தின்ன போல நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா அடுத்த சைட்ல விட்டுடுவாரு. அப்படிதானே? நீங்களா கண்பட்டுட்டீங்கன்னா இல்லாத பிரச்சனை, கடைசியில அதுக்காக வேண்டி 10 வருஷத்துக்கு பேசாம இருப்பாரு. பரம்பரை பிரச்சனை. அதனாலதான் முந்தி காலத்துல சொல்லுவாங்க, கண்ணூர் தாக்கப்பட்டவங்களுக்கு உரிய மருத்துவம் செய்யும் பொழுது ஹவுஸுகள்ல இருக்கிற தண்ணி எடுத்துடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் வந்து ஊர்ல இருக்கிறவங்க வுசூ செய்யறது, அந்த தண்ணி எப்படியும் ஹவுஸ்ல குல போகுது, அந்த தண்ணியை எடுத்து ஓதி மேல கழுவுவாங்க. கண்ணியமானவர்கள், அதிகமான இடங்கள்ல ஹவுஸினுடைய விடயங்கள் இல்லாமல் ஆக்கப்படுது. ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவம் அதுதான். அன்பிற்குரியவர்களே, இரண்டாவது விடயம், கண்ணூர் தாக்கப்பட்டால் ஓதி பார்ப்பது. இது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. ஷிர்க் இல்லாமல், அளவை கடக்காமல், எந்த முறையில் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறதோ துஆக்களை வைத்து அல்-ருக்யா ஷர்இய்யா, இஸ்லாம் வழிகாட்டிய பிரகாரம் துஆக்களை வைத்து குர்ஆன் ஆயாத்துகளை வைத்து ஓதி பார்ப்பதின் மூலமாக கண்ணூரினுடைய தாற்பயத்திலிருந்து பாதுகாவல் பெறலாம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய முகத்தில் பெரும் ஒரு கட்டி இருக்கிறது. கண்ணூரினுடைய அடையாளத்துல நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உடம்புல நீல கலரில் காய் மாதிரி கெடிகள் வரும். குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க, இந்த தொடை பகுதிகளில் நீல கலரை போன்று கருப்பு நிறத்தை போன்று காய்களை போன்று கெடிகள் உண்டாகுதா, அவருக்கு கண்ணூரினுடைய தாக்கம் இருக்குது. சொன்னாங்க அந்த பெண்மணியை பார்த்து, முகத்தை பார்த்து, இந்த பெண்மணிக்கு கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கிறது, ஓதி பாருங்க. ஒரு பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது. வந்தார்கள் வீட்டுக்குள். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மனைவி என்று நினைக்கிறேன், அவர்களுடைய வீட்டுக்குள். அந்த பிள்ளைக்கு ஓதி பார்ப்பவர்கள் யாரும் இல்லையா, அந்த பிள்ளைக்கு கண்ணூர் பட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸஹீஹான ஹதீஸ். குறிப்பாக சின்ன பிள்ளைகள் அதிகமாக இலேசாக கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகும். குறிப்பாக நான் ஒரு விடயத்தை சொல்றேன், யாரும் கோவிச்சு கொள்ளவான, இதுல நானும் தான் நீங்களும் தான், எனக்கும் தான் உங்களுக்கு தான், எல்லாருக்கும் தான் பயம். நாங்க எங்களோட ஸ்டேட்டஸ்ல எங்களோட பிள்ளைகள போட்டோஸ் போடுவோம். போட்டோ பிடிக்கிறது ஏழுமா ஏலாதா, இதை பேச வரல நான். கண்ணியமானவர்களே, சில நேரங்களில் எங்களுடைய பிள்ளைகளினுடைய போட்டோஸ்களை நானும் தான் சில நேரங்கள்ல பாதுகாவல் பெறணும், தவித்து கொள்ளணும். கண்ணியமானவர்களே, போட்டிருப்போம்.
அன்பிற்குரியவர்களே, அதுல மேலால போடுவாரு சே மாஷா அல்லாஹ், மாஷா அல்லான்னு சொல்லிக்கோங்க. பாக்குறவன் பார்த்ததோட மாஷா அல்லான்னு சொல்ற வாக்கலையா பார்ப்பான். சில நேரத்துல தூக்க மஸ்தோட பாக்குற கண்ணும் இருக்குது. கண்ணியமானவர்கள், அருமையானவர்கள், இது பல விதம். ஏன் இது போன்ல பாக்குறது தானே, நேரம் இல்லையே, கண் பாடா. கிலோமீட்டர் கணக்குக்கு நாடுக்கு நாடு இருந்தாலும் கண்ணினுடைய தாற்பயம் வரும் என்பது கிதாபுகள் இருக்குது. ஏன் மிருகங்களினுடைய கண்ணூர் கூட படும் என்று கிதாபுல இருக்குது. சில உலமாக்கள் எத்தனையோ வருடங்கள் பூனை நாய்க்கு மத்தியில் சாப்பிட்டதே கிடையாது என்று கிதாபுகள் பதிவு செய்திருக்கிறார். கண்ணுடைய தாக்கம் அவ்வளவு பயங்கரமாக. எனவே அன்பிற்குரியவர்களை தவிர்த்து கொள்வோம், அல்லாஹ் பாதுகாப்பான். குறிப்பாக சின்ன பிள்ளைகள், இவர்களுக்கு அவசரமாக கண்ணூரினுடைய தாற்பயங்கள் உண்டாகும். மக்ரிபுக்கு பின்னால் வெளியில் கொண்டு செல்வது, இதை முற்றுமுழுதாக தாய்மார்கள் பிள்ளைகளை தவிர்த்து கொள்வது மிக ஏற்றம். அவசியமான நேரங்களில் தேவைக்கு ஏற்ப எடுத்துச் செல்வது, மொட்டை மாடிகள்ல சின்ன பிள்ளைகளை, கை குழந்தைகளை கொண்டு செல்வது முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வோம். குறிப்பாக சின்ன பிள்ளைகளை அவசரமாக கண்ணூர் ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்கள் அவசரமாக தாக்கும். எனவே எல்லா வல்ல நாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கண்ணூரில் இருந்து எம் அனைவரையும் பரிபூர்ணமாக பாதுகாவல் பெறக்கூடிய வாழ்க்கையை நசீபாக்கி விடுவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கண்ணியமானவனே, சங்கையானவனே, மகத்தானவனே, கிருபையாளனே, எஜமானனே, யா அல்லாஹ் நீ இரக்கமானவன், யா அல்லாஹ் மகா கிருபையாளன், யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் இத்துணை அடியார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய யா அல்லாஹ் ஜிக்ரை கேட்பதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இருக்கிறோம் ரஹ்மானே. எங்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை பொருந்திக்கோயா அல்லாஹ். அதிகமான பெண்கள் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பெண்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். ஆண்களை பொருந்திக்கோயா அல்லாஹ். சின்ன பிள்ளைகளை பொருந்திக்கோயா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த ஊரை பொருந்திக்கோயா அல்லாஹ். எங்களுடைய நாட்டை பொருந்திக்கோயா அல்லாஹ். எம் அனைவருடைய கடைசி மூச்சையும் களிமா இல்லாமல் யா அல்லாஹ் மரணிக்க செய்திடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் மனிதர் என்ற அடிப்படையில் உலகத்திலே எத்துணை தவறுகளை செய்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. எத்துணை கடமைகள் யா அல்லாஹ் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று எத்துணை கடமைகள் உன்னிடத்திலே வாக்கு தந்திருக்கிறோம், உறுதி கொண்டிருக்கிறோம், தௌபா செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். மறந்துட்டோம் யா அல்லாஹ். எத்துணை பாவங்களை அதே நிலைமையில் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இரக்கமானவன் யா அல்லாஹ். எத்துணை தடவைகள் பாவம் செய்தாலும் மன்னிக்க கூடிய ரஹ்மான் யா அல்லாஹ். அந்த பயங்கரமான உள்ளத்தை எங்களுக்கு தந்தடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மன்னிப்பாய் என்ற ஆதரவு மட்டும் வைத்துக் கொண்டு வாழுகின்ற சமுதாயமாக ஆக்கிடாத ரஹ்மானே. உன்னுடைய மன்னிப்பு எந்த அளவுக்கு விசாலமோ உன்னுடைய கோபமும் அந்த அளவுக்கு பயங்கரம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய ஒரு நொடி பொழுது போதும் யா அல்லாஹ். நாம் செய்யுகின்ற ஒரு நொடி பொழுதினுடைய செயல் போதும் யா அல்லாஹ். உண்ட பொருத்தம் இல்லாம நடந்துட்டா நீ தண்டிக்க நாடிட்டாயண்டா யா அல்லாஹ். நஷ்டவாளிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு கை கொடுக்க யாராலும் முடியாது யா அல்லாஹ். நீ இரக்கமானவன் யா அல்லாஹ், மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், கஃபாருத் துனூப் யா அல்லாஹ், காஃபிருத் தம்பி யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், மன்னிச்சு மறைச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை வெளியில காட்டிடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாம் செய்த பாவம் என்ன என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை யா அல்லாஹ் மக்கள் காணும் விதத்தில் எங்களுடைய நெற்றிக்கு மேலால் நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பாவங்கள் யா அல்லாஹ் ஓடும் என்று இருந்தால் யாராலும் முகம் காட்ட முடியாது யா அல்லாஹ். தாய் தந்தையை பார்க்க முடியாது யா அல்லாஹ். மனைவிமார்களை பார்க்க முடியாது யா அல்லாஹ். பெற்றெடுத்த குழந்தைகளை பார்க்க முடியாது யா அல்லாஹ். கேவலம் அடைந்து விடுவோம் ரஹ்மானே. நீ இரக்கமானவன் யா அல்லாஹ். மறைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மறைத்து யா அல்லாஹ் எங்களை மன்னித்திர ரஹ்மானே. பொருந்திக்கோ ரஹ்மானே. எங்கள் அனைவருடைய ரூஹையும் யா அல்லாஹ் கலிமாவை மொழிந்தவர்களாக ஏற்றுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த கபர் எம்மை பார்த்து அழைத்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த பூமி எம்மை பார்த்து அழைத்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். இந்த உடம்பு கபரா யா அல்லாஹ் அந்த மக்பராவுக்கு சொந்தமானதாக மாறி இருக்கிறது ரஹ்மானே.
புழு பூச்சிகளுக்கு யா அல்லாஹ் உணவாக மாற இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் பயங்கரமான அந்த இருள் நிறைந்த அந்த நிலையில் தனிக்கட்டையாக இந்த உடம்பினுடைய கட்டை யா அல்லாஹ் வேக இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ பாதுகாத்திரு யா அல்லாஹ். குர்ஆனை தோழனாக ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் குர்ஆனை தோழனாக ஆக்கிடு யா அல்லாஹ். சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு தோழனாக எங்களுடைய குர்ஆனை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கி தந்திர ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, வெற்றியாளர்களாக மாத்திரு யா அல்லாஹ். உன்ட பொருத்தத்தை அடைந்து யா அல்லாஹ் மரணிக்கக்கூடிய சமுதாயமாக மாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெண்களுக்கு மத்தியில் ஹிஜாபினுடைய வாழ்க்கையை கொடுத்திர ரஹ்மானே. யா அல்லாஹ் 5 நேரங்களும் பேணுதலாக தரக்கூடிய ஸ்ரீதேவிகளாக மாத்திரு ரஹ்மானே. எத்துணை வேலைகளால் தொழுகையை மறந்து யா அல்லாஹ் வாழ்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் தூங்குறோம் யா அல்லாஹ். தொழுகையினுடைய பெருமதி விளங்குதில்லை யா அல்லாஹ். சுபஹுக்கு எழும்ப கஷ்டமாக இருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அடிவானத்துக்கு தஹஜ்ஜுடைய நேரத்தில் இறங்கி கேட்கிறாய் ரஹ்மானே. ஏட அடியார்கள் யாரும் இல்லையா, நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கேட்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்க தூங்கிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உணர்த்திடு யா அல்லாஹ், உணர்த்திடு யா அல்லாஹ். உன்னுடைய அன்பை தந்திரு யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை தந்திரு யா அல்லாஹ். உன்னோட முனாஜா செய்கின்ற வாக்கியத்தை தந்திர ரஹ்மானே. அந்த அன்பை தந்திரு யா அல்லாஹ், அந்த ஆர்வத்தை தந்திரு யா அல்லாஹ், அந்த ஆசையை தந்திரு யா அல்லாஹ். உன்னோடு பேசுகின்ற ஆவலை தந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எத்தனையோ விடயங்கள் உள்ளம் கேட்க சொல்லுது ரஹ்மானே. யா அல்லாஹ் உள்ளத்தை அறிந்த ரஹ்மானாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்துணை ஹலாலான ஹாஜத்துகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கும் யா அல்லாஹ். அத்துணை ஹலாலான ஹாஜத்துகளை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே, கபூல் செய்து ஓ ரஹ்மானே. இந்த துஆவுடைய தனிப்பட்ட கிருபையர் ரஹ்மத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.